ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீதம் இருக்கிற நேரத்தில் நாம் தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவ்வளவுதான் பிரசங்கம் முடிஞ்சது. அவ்வளவுதான் பிரசங்கமே இல்ல, ஒண்ணுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பாருங்க, அதை நாம முதல்ல விசுவாசிக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறியணும். நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். எந்த சூழ்நிலையில அதை தேவ தூதர் அந்த இடத்துல சொல்றாருன்னா, மரியாள் சொன்னதுக்கு அதை சொல்றார். மரியாள் என்ன சொன்னாங்க முன்னாடி வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றார். கரெக்ட் தானே கேள்வி? அப்ப இன்றைக்கு செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட இது எப்படி ஆகும், என் பிள்ளை எப்படி எதிர்காலத்தில் ஆசீர்வாதமா இருப்பான், எப்படி நான் வீடு கட்ட முடியும், வழியே இல்லை, எப்படி நான் இதை பாஸ் பண்ண முடியும், எப்படி இந்த கவர்மெண்ட் வேலையை நான் வாங்க முடியும், எப்படி சுத்தமாக வழி இல்லை. பாருங்க, புருஷனே அறியாம குழந்தை பிறக்குமா? பிறக்கவே பிறக்காது. உலகம் உண்டானதுலேருந்து அப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. அதுக்கு பிறகும் நடந்தது கிடையாது. அந்த அம்மா கேட்குற கேள்வி சரியான கேள்வி. அப்பதான் தேவதூதன் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று. புருஷனை அறியாம குழந்தை பிறக்காதுன்றது உண்மைதான். அது 100% உண்மை. ஆனா நீ இப்போ தெரிந்து கொள், தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாரு எல்லாருக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்கும். குழந்தையே இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதுல இங்கே கர்த்தர் செய்த அந்த அற்புதங்களை சில உங்களுக்கு முன்பாக சீக்கிரமா வைத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த இடத்துல செய்த அற்புதத்தை பாருங்க. எந்த ஒரு பொருளையும் நீங்க ஒரு பொருள் அந்த மூடியை திறக்காம உள்ள என்ன பண்ண முடியாது, வைக்கவே முடியாது. வைக்க முடியுமா? எந்த ஒரு பொருளும் நீங்க வைக்க முடியாது. டாக்டர் சார் பாருங்க, மூடியை திறந்து தான் தண்ணியை குடிக்கிறார். இப்போ காலையில மூடியை திறந்து தான் தண்ணி ஊத்திட்டு வந்தார். அப்படி மூடியோட ஊத்த முடியுமா? ஊத்த முடியாது. ஆனா கர்த்தர் இங்க அதை செய்து இருக்கிறார். அதான் அந்த அம்மாக்கு என்ன பேரு? மரியாளுக்கு இன்னொரு பேர் என்ன இல்ல, அதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்களே, ஆர்சிக்காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அதை விட இன்னொரு வார்த்தை இருக்கு. இங்கிலீஷ்ல அவர் சொல்றாரு, கன்னி மரியாள். எந்த ஒரு பெண்ணும் கன்னி தன்மையோடு கூட குழந்தை பெற்றெடுக்க முடியவே முடியாது. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் தாய் இந்த அம்மா தான், கன்னி மரியாள். அந்த கன்னி தன்மையோடு கூட குழந்தையை பெற்றெடுத்தான். எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம், அதுதான் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பாருங்க, ஒரு பொருளை ஓப்பன் பண்ணாமல அதுக்குள்ள ஆண்டவர் குழந்தைய வச்சிருக்காரு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். பக்கம் எத்தனை அற்புதமான காரியம் பாருங்க. நம்ம ஆட்கள் அதை விட பெரிய காரியம் எல்லாம் செய்யறாங்க. ஒரு தடவை வெள்ளைக்காரர் வந்திருக்கார் இந்தியாவுக்கு. அந்த நாட்கள்ல வெள்ளைக்காரர் வந்தோன்னா அவருக்கு இந்த முட்டை போண்டா வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த முட்டை போண்டா வாங்கி கொடுத்தோன்னா அவர் பார்த்துட்டு சாப்பிட்டு, முட்டை போண்டா நல்லா சூப்பராக தான் இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறார். என்ன சந்தேகம் கேளுங்கன்னா, இந்த முட்டை இந்த மாவுக்குள்ள எப்படி போச்சு? எனக்கு அது சந்தேகம். ஆச்சரியம் தானே, முட்டை எப்படி உள்ள வச்சிங்க? சுத்தி மோல்டு ஆயிருக்கு, பிளாஸ்டிக் மாதிரி மோல்டு பண்ணியிருக்கீங்க, எப்படி முட்டை உள்ள போச்சு சொல்லுங்கன்னு நிற்கிறாராம். ஆச்சரியம் தானே. அதை எந்த ஒரு பொருள் எது வாங்கினாலும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி சும்மா கொடுத்து நட்டப்படப்பான்னு சாப்பிட்டு வரக்கூடாது. அந்த வெள்ளைக்கார கரெக்டாக கேட்டிருக்காரு பாருங்க, எப்படி முட்டை உள்ள போச்சு. அவர் கூட்டு போய் காமிச்சிருக்காரு, வாங்க இப்படிதான் போச்சு, இது பெரிய விஷயம் கிடையாது. முட்டையை எடுத்து மாவுல நனைச்சு உள்ள போட்டா உள்ள போயிடும். ஓ அப்படியா? ஆச்சரியப்பட்டாராம். நாங்க என்னென்னமோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சோம், ஆனா இப்படி ஒரு விஞ்ஞானத்தை நாங்க கண்டுபிடிக்கவே இல்லை. எவ்வளவு நம்ம ஆளுங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க பாருங்க. அப்படியே முட்டையவே மோல்டு பண்ணி கொடுக்குற ஆட்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுது. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. ஏற்கனவே மூடி இருக்கிற ஒரு கர்ப்பப்பைக்குள்ள கர்த்தர் இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் ஓப்பன் பண்ணாம அப்படியே வச்சார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து.
அப்போ உங்க வாழ்க்கையிலும் எல்லா பக்கமும் மூடி இருக்கலாம், எல்லா பக்கமும் க்ளோஸ். உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வருவதற்கே வழி இல்லை. சாத்தான் எல்லா பக்கமும் மூடி வைத்திருக்கிற இந்த கர்ப்பப்பையை போல. ஆனா இந்த இயேசு அதை ஓபன் பண்ணாமலே உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வைக்க என் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் தான் இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே இந்த சீஷர்கள் எல்லாம் வீட்டை பூட்டிட்டு, ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு பயந்து உள்ள இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டை திறக்காமலே உள்ள போனார். அல்லேலூயா. வீடை திறக்கவே இல்லை அவர், அப்படியே வர்றாரு, செவுத்துக்குள்ள அப்படியே வர்றாரு நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அது போல உங்க வாழ்க்கையிலும் சுத்தி எல்லா பக்கமும் அடைப்பட்டிருக்கா பாஸ்டர், எந்த பக்கமும் வர்றதுக்கு வழி இல்லை, நானும் வெளியே போக முடியாது, அதுவும் உள்ள வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன், எங்க என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு நீங்க செய்தி கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்க நம்புங்க, இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு உள்ளேயே கொண்டு வந்து அற்புதத்தை செய்ய வல்லமுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பூட்டி இருக்குதே, அடைப்பட்டிருக்கிறதே, வழியே இல்லையே, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நம்முடைய தேவன் வனாந்திரத்துல வழிகளை உண்டாக்குவா, அவாந்திர வெளியில ஆறுகளை ஓட பண்ணுவா. அல்லேலூயா. உனக்காக யாவையும் செய்து முடிப்பான். அல்லேலூயா. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ததை தான் அங்க தேவதூதர் சொன்னாரு, நீ புருஷனை அறியாம இருக்கிறது உண்மைதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். ஒண்ணு இருந்தாதான் ஒண்ணு செய்ய முடியும் உலகத்துல, ஆனா ஒண்ணுமே இல்லாம செய்ய முடியும் நம்ம இயேசுவால. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒண்ணு இருந்தாதான் ஒண்ணு நம்ம உருவாக்க முடியும், ஆனா நம்ம தேவனுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் உருவாக்க வல்லமுடையவரா இருக்கிறார். அதனால தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஒன்றும் இல்லாததை இருக்கிற வண்ணமாய் காண்கிற தேவன். அல்லேலூயா. ஒண்ணுமே பொருள் இருக்காது, ஆனா அங்க இருக்கிறத அவர் கண்ணுல பாக்குற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு என்னென்ன இல்லையோ இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவனால் எல்லாம் கூடும் என்பது 100% நீங்க நம்பி பாருங்க. இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுடையவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பாருங்க. அப்ப எப்படி ஆகும் அப்படின்ற கேள்வியோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? இந்த தேவனால் உங்களுக்கு ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவால் உங்களுக்கு ஆகும், இயேசுவால் உங்களுக்கு கூடும். ஆமென். அதை விசுவாசிங்க, நம்புங்க, வர்ற காலத்துல பாப்பீங்க. அது புதிய ஏற்பாடுல ஒரு அற்புதம் பண்றாரு பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் வேகமா வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாத்துக்கும் பயம் உண்டாச்சு. ஏன்னா ஒரு வாலிப பையன் செத்து போயிட்டான், அவனை பாடையில கட்டி தூக்கிட்டு போயாச்சு, தெரு போயாச்சு, ரோட்டுக்கு போயாச்சு, கல்லறை பக்கத்துல போயாச்சு. திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையே இல்லை. வீட்டுல எல்லாம் சாஸ்திர சடங்கெல்லாம் பண்ணி ஏத்தி அனுப்பிட்டாங்க, போயிடுச்சு. ஆனா அந்த போற வழியில பாருங்க, கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி இயேசு எதிரில் நிக்கிறார். நின்று அந்த பாடையை இறக்க சொல்லி தொடுறாரு பாருங்க. தொட்டோன்னு செத்து போன அந்த வாலிப தம்பி என்ன பண்ணாரா? உயிரோடு கூட எழுப்புகிறார். அப்போ ஒரு உயிரோடு ஒரு குழந்தைய கர்ப்பத்தில் வைக்கவும் நம்முடைய தேவனுக்கு வல்லமை உண்டு. பிறந்து வளர்ந்து செத்து போன ஒரு மனுஷனை அடக்க பண்றதுக்கு முன்னாடி உயிரோடு கூட எழுப்பவும் நம் தேவனால் கூடும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்போ உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இப்போ என்ன இருக்கலாம்? செத்து போயிட்டு இருக்கலாம். வேலை போச்சு, கடன் ஆகி போச்சு, பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் வித்து போச்சு, எல்லாம் போச்சுன்றது என்னென்னமோ இருக்குது, எல்லாம் போச்சு அப்படின்னு நீங்க வீட்டுல கண்ணீரோடு அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா அது போனதை ஆண்டவர் உயிர்ப்பித்து அந்த குழந்தை மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கே வந்தா பாருங்க. அந்த அம்மா நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பாருங்க. செத்து பாடையில கட்டி தூக்கிட்டு போன குழந்தை அடுத்தது ஓடி வர்றான் வீட்டுக்கு, அம்மா அம்மான்ட்டு ஓடி வரான், அப்பான்ட்டு ஓடி வரான்னா எத்தனை பெரிய அற்புதம் பாருங்க. அதனால தான் சொல்றாரு, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விஷயங்களே இழந்து போய்
நான் அப்படி இருந்த ஒரு காலத்துல, இப்படி இருந்த ஒரு காலத்துல, அதெல்லாம் எங்ககிட்ட இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போயிருச்சு, எல்லாம் நஷ்டமாயிருச்சு, இதையும் அதெல்லாம் வராது அப்படின்ற இதுல நீங்க செய்தி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இந்த தேவனால் எல்லாம் கூடுன்ற வார்த்தையை நீங்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் போனது எல்லாம் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் ஆண்டவர் அங்க உங்களுக்காக நிற்கிறார். அங்க அதை உயிர்ப்பிப்பா, அதை ரிட்டர்ன் உங்க வீட்டுக்கே அனுப்புவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. திரும்பி அத்தனையும் வரும். வீட்டை இழந்தீங்களா, சொத்தை இழந்தீங்களா, பணத்தை இழந்தீங்களா, சமாதானத்தை இழந்தீங்களா, சந்தோஷத்தை இழந்தீங்களா, சுகத்தை இழந்தீங்களா, பொருளாதாரத்தை எதெல்லாம் இழந்து போச்சா பயப்படாதீங்க. அதை திரும்ப உங்க வீட்டுக்கு அனுப்புவதற்கு இயேசு அங்க எதிரில் நிற்கிறார். எங்க நீ போற, என் பிள்ளையை விட்டுட்டு எங்க போற, நீ எங்க போக முடியும், போ, ரிட்டர்ன் போ அப்படின்னு சொல்ல. எப்படி ஆகார ஆண்டவர் ரிட்டர்ன் அனுப்பினார் பாருங்க. போய் அங்க போய் நீ அடங்கி இருன்னு சொன்னார் பாருங்க. அது போல உங்களது எல்லாம் போனதெல்லாவற்றையும் கர்த்தர் அங்க மிரட்டி அதை உயிர்ப்பித்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திரும்ப உங்க வீட்டுக்கே அனுப்பி தர நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்க இழந்து போன எல்லாம் திரும்பி வரும். நம்புறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இழந்து போன எல்லாம் ரெட்டத்தனியாய் வரும். அல்லேலூயா. யோபுவை போல, யோபு இழந்து போனது எல்லாம் எவ்வளவு வந்துச்சு, எல்லாம் டபுளா வந்துச்சு. இன்றைக்கு இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க, அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நீங்க இழந்து போனது அத்தனையும் யோபுவை போல எல்லாம் ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க முறுமுறுக்க கூடாது, ஆண்டவரை திட்டக்கூடாது, ஆண்டவரை கசந்து கொள்ளக்கூடாது. யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, அவர் எனக்கு தருவா, நன்மை செய்வா, எனக்கு திரும்ப கொடுப்பார் என்ற அந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி நம்பிக்கொண்டு இருங்க. அந்த காணாமல் போன, உங்களை விட்டு போன, மரித்து போன எதுவா இருந்தாலும் ரிட்டன் ஆண்டவர் எல்லாம் வச்சு உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9-15 வரைக்கும் வேகமா வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். சிரிப்பு வருமா வராதா? 75 வயசுல குழந்தை தரேன்னாரு. இப்ப 90 வயசு ஆகி போச்சு. சாராளுக்கு 90 வயசு, 89 வயசு, ஈசாக்குக்கு 99 வயசு. அவர் 100க்கு ஒரு வருஷம் இருக்கு, 90க்கு ஒரு வருஷம் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னது, அடுத்த வருஷம் நான் வர்றதுக்குள்ள உனக்கு கையில ஒரு குழந்தை இருக்குன்னா சிரிப்பு வருமா வராதா? நிறைய சிரிப்பு வரும். அம்மாவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, சிரிப்பு வந்துருச்சு. ஏன் சிரிப்பு வருதுன்னா, அங்க வேதவசனம் சொல்லுது பாருங்க, அந்த அம்மாவுக்கு பெண்களுக்கான வழிபாடெல்லாம் நின்றுச்சு. நீங்க ரோமர் 4 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்ப்பம் செத்து போச்சு. கர்ப்பம் என்னாச்சு? செத்து போன கர்ப்பம். முதல் சொன்ன திறக்கப்படாத கர்ப்பம் உள்ள இயேசுவை வைத்தார். இந்த கர்ப்பம் செத்து போன கர்ப்பம். அதுவாது கர்ப்பம் இருக்குது, இதுல கர்ப்பமே இல்லை, செத்து போச்சு. அவருக்கும் என்ன ஆகி போச்சு, வயசாகி போச்சு, தாத்தா ஆயிட்டார், 99 வயசு ஆயிடுச்சு. இப்ப உனக்கு ஒரு குழந்தை தருவேனா, சிரிப்பு வருமா வராதா? சிரிப்பு வரும். அதுவும் இந்த அம்மா நான் சிரிக்கல அப்படின்னு சொன்னா அவர் விட மாட்டேங்கிறார். இல்ல நீ சிரிச்ச எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சிரிக்க கூடாது, நகைக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எத்தனை வயசு ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது. கர்ப்பம் செத்து போனாலும் ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது. பலவீனம் ஒண்ணுமே, எல்லாம் பலவீனமானாலும் ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட்ல உங்களுக்கு விரோதமா எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் இன்னும் ஒன்றும் வேலையே கிடைக்காது, இன்னும் ஒண்ணுமே கிடைக்காதுன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தர் அதன் ஊடாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, சூழ்நிலைகள் முக்கியமே கிடையாது. உலகத்துல இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க பார்க்கவே கூடாது.
எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு தலைகீழா இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் ஆப்போசிட்டா இருந்தாலும், அதன் மத்தியில நமக்கு ஒரு பாசிட்டிவான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பது இங்க நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அதான் ஆபிரகாம் விசுவாசித்தான், அதுக்கு பிறகு சாராலும் விசுவாசித்தான். ஆனா தேவனுடைய வல்லமையை பார்த்தீங்களா? கர்ப்பமே இல்லைனாலும் செத்து போயிருந்தாலும் ஒரு அற்புதத்தை செய்வான். இப்போ பாம்பேல உண்மையா நடந்த ஒரு சம்பவம். பாம்பேல ஒரு பாஸ்டர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. சரி, இந்த பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறாங்க. கர்ப்பமே இல்லாத அந்த அம்மா கர்ப்பம் அடைஞ்சது. சார், கர்ப்பப்பையே இல்லாத அந்த அம்மா கர்ப்பம் அடைஞ்சிருக்கு. ஆச்சரியப்பட்டு டாக்டர் கிட்ட போய் காமிச்சா கர்ப்பப்பை இருக்குதே அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் உருவாக்கினார். கர்ப்பப்பையும் உருவாக்கி குழந்தையும் வைத்து குழந்தையை பெற்றெடுத்து இந்த குழந்தை வளர்ந்துருக்கு. அவங்க நம்ம சர்ச்சுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு அற்புதமான பாஸ்டர் இருக்காரு, உங்க சர்ச்சில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் சித்தமான ஒரு முறை நம்ம அவரை என்ன பண்ணலாம், பாம்பேலேருந்து நம்ம கூடிய இவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. கர்ப்பத்தையும் வைத்து கர்ப்பப்பையும் வைத்து குழந்தையை வைத்து அவங்கள பெருக பண்ணின தேவன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அப்ப இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எப்படி இந்த நான் செய்வேன், இது எப்படி நான் ஆரம்பிப்பேன், இந்த தொழில் எப்படி நான் ஆரம்பிப்பேன், பணமே இல்லையே, இடமே இல்லையே, பொருளே இல்லையே, ஒண்ணு இல்லை பாருங்க. இல்லாததை வைத்து குழந்தையை வைத்து கொடுக்கிற, குழந்தையை மட்டும் கொடுக்கறதுல கர்ப்பப்பையோட கொடுக்கிறார் பாருங்க. அதே தான் சாராளுக்கும். செத்துமோன கர்ப்பத்தை உயிரடைய செய்து அதனுள்ள ஈசாக்கை வைத்து அவருடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்களும் நானும் ஈசாக்கை போல ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களுக்கு நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க போது பரமபிதாவாகிய தேவன் உங்களுக்கு நன்மையானதை தருவது அதிக. நீங்க விசுவாசிக்கணும். எனக்கு என்னைக்குமே ஆண்டவர் எதைத்தான் தருவாரு, நன்மையானதை தருவார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்க 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 ஆண்டவர் சொல்ல பாருங்க, அவரிடத்துல கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். எல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு தான் நடக்குது, தீமைக்கு ஒன்று நடக்காது என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கைவிட்டாருன்னு மட்டும் நீங்க நினைக்கவே கூடாது. நிறைய அற்புதங்கள் பைபிள்ல இருக்கு, நம்ம தியானிக்க முடியாது. நிறைய நம்ம நினைச்சு பார்க்க முடியாதுல. ஆண்டவர் கடல் மேல நடந்திருக்காரு, கடலை 2ஆ பிளந்திருக்காரு, கண்மலை பிளந்த தண்ணீரை தந்திருக்காரு. தியானித்து கொண்டே இருக்கலாம். சும்மா மேலோட்டமா ஒரு நாளை நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம், சீக்கிரமா உங்களை அனுப்ப போறேன். அப்போ ஒன்றுமே திறக்கப்படாத கர்ப்பத்திலையும் ஆண்டவர் குழந்தை வைக்க வல்லவர், செத்து போன கர்ப்பத்திலையும் குழந்தை வைக்க நம் தேவன் வல்லமுள்ளவர். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதே புதிய ஏற்பாடுல பாருங்க, மார்க்கு 3:5 அதிகாரம் 38 43 வரைக்கும் வேகமா வாசிங்க. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறதையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார். பாருங்க, அங்க வந்து சாராள் நகைத்தாள். குழந்தை பிறக்கும்னா செத்து போன கர்ப்பத்தை பத்தி இவர் சொல்றாரு, சிரிச்சான். இங்க செத்து போன குழந்தைய சொல்றாரு ஆண்டவர், அவன் சாகவில்லை, அவன் என்ன பண்றான், நித்திரைனா தூங்குறான்டாரு. செத்து போனவங்கள இயேசு என்னைக்குமே தூங்குற மாதிரியே பார்ப்பாரு. நம்ம தூங்குறவங்களே செத்து போயிட்டாங்க அனுபவம், சரியா? அவங்க தூங்குறது பார்த்தா நம்ம மனுஷன் செத்து போன மாதிரி இருக்கிறான் அப்படின்வோம். ஆனா அவர் செத்து போனவங்களே என்ன சொல்றாரு, அதான் விசுவாசம். அதான் அந்த வார்த்தை தான் உயிர்ப்பிக்கும். அதை நீங்க புரிந்துக்கங்க. செத்து போயிட்டா நான் உயிரோடு எழுப்புறேன்னு இயேசு சொல்லல பாருங்க. அதுக்கு முன்னாடி விசுவாசமா ஒரு வார்த்தை சொல்றாரு, அவன் சாகல, அவர் உயிரோடு இருக்கிறான், தூங்குறான்ற. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில போகல இருக்குது அப்படின்னு நீங்க நம்புங்க. போகல, எதுவுமே போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. எதுவுமே போகல, போனதை ரிட்டர்ன் அனுப்புறாரு, செத்து போனதை உயிரோடு எழுப்புறாரு. அதான் இயேசு போல நீங்க பேசணும். என் வாழ்க்கையில போயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க, எல்லாம் ரிட்டர்ன் வரும். போனதெல்லாம் மறுபடியும் தர வல்லமுள்ளவராய். அதான் தேவனால் எல்லாம் கூட. அதை நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இழந்து போனது எல்லாம் வச்சு தருவார். ஆனா நமக்கு ஆபிரகாமே போல அதை விசுவாசித்து கொண்டே இருக்கணும்.
நம்பிக்கொண்டே இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்ற, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீங்க விடவே கூடாது. பெற்று கொள்கிற வரைக்கும் முடியும் முடியும் முடியும். செத்து போன கர்ப்பத்துல குழந்தைய வைக்கிற தேவனுக்கு எனக்கு செய்ய முடியும். திறக்கப்படாத கர்ப்பத்துல குழந்தைய வைக்கிற தேவனுக்கு எனக்கு முடியும். எல்லா பக்கமும் அடைப்பட்டிருந்தாலும் எனக்கு தர முடியும். அப்படி நம்ம விசுவாசித்து கொண்டே இருக்கணும். இப்ப இங்க நடக்கிற சம்பவம் பாருங்க. செத்து போன குழந்தைய பார்த்து தூங்குறான்னு சொல்றாரு. அப்ப அதே போல சாரால போல எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னு அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுறாரு. ஏன்னா விசுவாசம் இல்லாம அற்புதம் நடக்காது. உங்க கூட சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். அதனால அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு இப்ப என்ன பண்றாரு பாருங்க, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் அவங்களை மட்டும் சாட்சிக்காக கூட்டு போறாரு. கூட்டு போய் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு சீசர்களை கூட்டு போயிட்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆமென். பாருங்க, இப்ப நகைத்தவர்கள் என்ன பண்றாங்க, நகைத்தவர்களை குறித்து அங்க பைபிள் என்ன சொல்லிச்சு பாருங்க. படிங்க சிஸ்டர், கடைசி வசனம். அதை பார்த்தவர்கள் அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்க. அதுக்கு முன்னாடி வசனம், அவர்கள் மிகுந்த ஆச்சரியம் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷம் சிரிச்சவங்க இப்ப என்ன பண்றாங்க, மிகுந்த ஆச்சரியம். நீங்களும் மிகுந்த ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு வருகிற அற்புதம், உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்க ஆச்சரியம். முதல்ல சிரிச்சீங்க, முதல்ல வராதுன்னு நினைச்சீங்க, முதல்ல எங்க நமக்கு நடக்க போகுதுன்னு நீங்க அவிசுவாசமா இருந்தீங்க. இப்ப ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுத்த பிறகு அவங்க இப்ப என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுகிறார்கள். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார். ஏசாயா 60:5 சொல்றாரு, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை இதுதான், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு சொன்னார் மெட்ராஸ்ல ஒரு கன்வென்ஷன்ல. அதை நான் சபைக்கு பிரசங்கமா எடுத்தேன். இதே ஆபிரகாமை பற்றியும் தானியேலை பற்றியும் அவங்க பத்தி பேசிட்டேன். அதுக்கு பிறகுதான் பார்த்தா 5 மாசமா ஐசக் வயிற்றுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தி இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணினான். அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் அதிசயப்பட்டு பூரிக்க போறீங்க. மரித்து போனது உயிரோடு எழுப்புகிற தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரை தேடி 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 என்ன பிரயோஜனம், என்ன ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் விருத்தி இல்லையே, ஒன்றும் இல்லையே நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அத்தனைக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த வார்த்தையின் மேல உங்க நம்பிக்கையை வையுங்க. வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கும், வார்த்தை தான் உங்களை விடுவிக்கும், இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஓபன் பண்ணிவிடும். அதனால பைபிள் வசனத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. அதை வைத்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த உரிமையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நம்புங்க. அல்லேலூயா. உங்க பேர் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால பரலோகத்தின் பிள்ளைகள் நீங்க. அதை நீங்க வேதத்தை பிடிச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நீங்க இப்ப படிக்க வேண்டாம். உபாகமம் 28:1-14 வரைக்கும் வீட்டுல போய் நீங்க படிச்சு பாருங்க. இந்த வேதத்தை, இந்த கற்பனைகளை கை கொண்டு இதற்கு செவி கொடுத்து நீ நடந்தாயானால் சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாய் வைப்பேன். உன்னுடைய ஆடு மாடு மிருகம் செய்யற வேலை குழந்தை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குண்டார். வசனம்தான். இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை பிடிச்சு கொள்ளுங்க. அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்றதை நம்புங்க. முதல்ல நீங்க தேவனுடைய பிள்ளைகள், சம்பத்துகள் என்பதை நீங்க விசுவாசிங்க. உங்களை கர்த்தர் வேறு பிரித்து இருக்கிறார்ன்றதை நம்புங்க. நீங்க பரலோக கவர்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கீங்கன்றதை நீங்க நம்புங்க. அங்க நல்ல பொக்கிஷசாலியாக வானம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறதுன்றதை நீங்க விசுவாசித்து நீங்க கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்மெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானார். எல்லாம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆண்டவர் நம்புறாரு. அதனால இந்த குடும்பத்தை மகிழ்ச்சி ஆக்கும்படி ஆண்டவர் பாருங்க, செத்து போன அந்த குழந்தையை கையை பிடிச்சு தூக்கி எழுப்பி உயிரிடைய செய்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தின தேவன், உங்க வீட்டுல எதெல்லாம் நீங்க இன்றைக்கு மரித்து போச்சுன்னு சொல்லி அதை கண்டு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களோ அதை உயிர்ப்பித்து தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். கடைசியா 1 சாமுவேல் 1:5 வசனம் வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரே என்ன பண்ணிருக்காரு, கர்ப்பத்துல ஆண்டவரே அடைச்சு வச்சிருக்காரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவரே அடைத்து வைத்திருந்தாலோ அதை என் தேவன் திறக்க வல்லமா உள்ளவர். அல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவரே அடைத்து வைத்த கர்ப்பமும் அதை கர்த்தர் என்ன பண்ணாரு, அவ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா, பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணா. அந்த ஜெபத்துல ஆழம், நீளம், அகலம், உயரம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவள் ஏறெடுத்தார். ஆண்டவரே அடைத்த அந்த கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. ஒரு குழந்தையை கேட்ட அன்னாளுக்கு எத்தனை குழந்தை கொடுத்தாரு? 6 குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். 6 குழந்தையை கொடுத்தார். 3 விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். புது கர்ப்பத்துல ஆண்டவர் குழந்தை வைத்தான். மரித்து போன கர்ப்பத்துல ஆண்டவர் குழந்தை வைத்தான். இங்க தேவனால் அடைக்கப்பட்ட ஒரு கர்ப்பத்திலையும் ஆண்டவர் குழந்தை வைத்தார். ஒரு குழந்தையை கேட்டான், அதே கர்ப்பத்துல 6 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அற்புதங்களை செய்தார். உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை ஆண்டவரே சில காரியங்களை கட்டி வைத்திருக்கலாம், அடைத்து வைத்திருக்கலாம். அதையும் உடைப்பார். ஆண்டவரே அடைத்ததை நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நீங்க பொருத்தனை செய்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தீங்கன்னா, ஆண்டவரே அடைத்திருந்தாலும் அதையும் திறக்க வல்லமுள்ளவ. அத தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். நம் தேவனால் எல்லாம் கூடும். நீங்க நம்புங்க. இங்க அழகா அந்த அண்ணாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்து ஒரு குழந்தையை வைத்து அவளை சந்தோஷப்படுத்தினார். அதே போல பாருங்க, இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாடுல அடைக்கப்பட்டதை ஆண்டவர் ஓபன் பண்றாரு பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 38ல இருந்து 45 வரைக்கும் வேகமா வாசிங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறினிடத்திற்கு வந்தார். ஆண்டவர் இங்க லாசரு மரித்து போனதுனால அந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறதுனால அவளை அழுது கலங்கி அங்க வராரு. அது ஒரு குகையாய் இருந்தது. அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த குகையில மேல ஒரு கல் வைக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தது. இப்ப எங்க அங்க அண்ணாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது போல இங்கே கல்லறை என்ன இருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய கல் வச்சு அடைச்சிடறாங்க. நாங்க அந்த கல்லறையை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையில உள்ள போய் இறங்கி போய் வந்திருக்கிறோம். ஒருத்தர் உள்ள இறங்கினா இன்னொருத்தர் மேல வர முடியாது, மூச்சு அடைக்குது உள்ள. இருந்தாலும் உள்ள போய் பார்த்துட்டு வர கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். அதுவே உள்ள போங்க. குகையா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க வசனம். அது ஒரு புகை அப்படியே உள்ள வச்சு ஒரு சின்ன சதுரமா ஒரு இடத்துல உள்ள வச்சிருக்காங்க. அது உள்ள போய் பார்த்துட்டு வரதுக்கு $1. அப்போ இப்போ எவ்வளோன்னு தெரியல, நம்ம பணத்துல 80 ரூபாய். அது உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். இப்ப அங்க உள்ள இருக்கிறாரு. இப்ப அங்க என்ன நடக்குது பாருங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இப்ப பாத்தீங்களா, அடைக்கப்பட்ட அந்த கல்லை இயேசு எடுத்து போடுங்கன்றாரு. அந்த கல்லை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா, முன்னாடியே மரியாள் சொன்னாங்க, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு, அது என்ன ஆகும், நாருமே. அப்போ ஒருவரும் உங்க வாழ்க்கையில உதவி செய்ய முடியாத பிரச்சனை இது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு யாரு நினைச்சாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அது எடுத்தாலே நாரும், அது எடுத்தாலே வியாதி வந்துடும், அது எடுத்தாலே அங்கே யாரும் நிற்க முடியாது, நாற்றம் எடுக்கும். ஒருத்தர் பக்கத்துல வரமாட்டாங்க, ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தனித்து விடப்பட்ட கைவிடப்பட்ட தனிமையான நிலைமையில ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா இயேசு அந்த இடத்துல வந்து நின்று அழகா சொல்றாரு பாருங்க. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறந்த அந்த இயேசு அடைக்கப்பட்ட இந்த கல்லறையை தைரியமா திறங்கன்றாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நாருமேன்றான். தேவனால் எல்லாம் கூடும், தரங்கன்றாரு பாருங்க. திறந்த என்ன நடக்குது? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் விசுவாசிக்க மாட்டேங்கிறான். ஆண்டவரே நாருமே எப்படின்னா ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, இன்னைக்கு விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மகிமையை காண்பீர்கள்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதேன்னு நீங்க பார்ப்பீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷம். நீங்க நினைச்ச பார்த்திருக்க மாட்டேங்குது. எப்படிடா எனக்கு வந்துச்சு, இது எப்படி எனக்கு கிடைச்சது, இது எந்த பக்கத்துல வந்துச்சு, இது எப்படி அப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வா. செத்து போய் நாரி போன மனுஷனை தைரியமா ஓபன் பண்ண சொல்றாரு பாருங்க. உங்க வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற எதுவா இருந்தாலும் நீங்க இந்த வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வந்து அதை ஓபன் பண்ணுவாரு. நாரி போய் இருந்தது, ஆனா வெளியே வரும்போது எப்படி வராம பாருங்க வேகமா. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார். அப்ப தைரியமா எடுத்து போட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவுக்கு பிதா செவி கொடுக்கிறது போல நமக்கு இயேசு செவி கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்பணும். பிதா இயேசுக்கு செவி கொடுக்கிறார்.
அதே போல உங்களுடைய என்னுடைய ஜெபத்துக்கு இயேசு செவி கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் பொழுது பிதா நமக்கு செவி கொடுக்கிறார். இதே போல நாரி போனது எல்லாவற்றையும் மீண்டும் புதுப்பித்து தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வர அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அது முடிங்க. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அதான் ஆச்சரியம். ஏன்னா அது நம்ம கால் கை இருக்கிறவங்கள உள்ள போய் வெளியே வர முடியல, அவ்வளவு கஷ்டம். இவன் எல்லாம் கட்டிட்டு எப்படி வெளியே வந்தான்னு தெரியல. எப்படி வந்திருப்பான்? தேவ தூதர்கள் வந்து மேலே வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. இன்னட்டி கை கால் கட்டிட்டெல்லாம் படிக்கட்டி ஏறி வர முடியாது, அது அப்படியே சுற்றி சுற்றி மேலே வரணும். அதான் ஆச்சரியமா இருந்துச்சு அங்கே போய் பார்க்கும்போது. அப்படி இவனை தேவ தூதர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுருக்காங்க. அப்படி ஆண்டவர் நாரி போன, நாட்சம் எடுத்த, மரித்து போன அந்த மனுஷனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினான். நம்புறவங்கள ஒரு அலையிலே அச்சலங்க பார்க்கலாம், விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையிலே அச்சலங்க பார்க்கலாம். இந்த 3 புதிய ஏற்பாடு அற்புதத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க ஜெபம் பண்ண போகிறேன். முதல்ல 2வது பாயிண்ட்ல நீங்க பார்த்தீங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு குழந்தைக்கு அற்புதம் பண்ணார். வீட்டுக்குள்ள அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எது இருந்தாலும் ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க பிரச்சனையை மாற்றுவார். எதன் மேல் நம்புறீங்க? அது இன்னும் உங்க வீட்டை விட்டு வெளியே வரல. அந்த பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. நீங்க அதை வச்சு கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறீங்க, அழுது கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள நீங்க குழம்பி கொண்டிருக்கிறீங்க. அது வெளியே யாருக்கும் தெரியல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. அப்படி இருக்கிற பிரச்சனையும் இயேசு வீட்டுக்குள்ள வந்து அதை சரிப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். புரிதொன்ற அலையில சொல்லுங்க. 2வது, ஒரு வாலிப தம்பி மரித்து வீட்டுல இருந்து தெருவுக்கு வந்துருச்சு. அந்த பிரச்சனை எங்க வந்துருச்சு? தெருவுக்கு வந்துருச்சு. தெருவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த பையன் செத்து போயிட்டான், கொஞ்ச நாள் தான் அடக்கம் பண்ணாங்கன்னு. உங்க வாழ்க்கையில இது போல அநேக காரியங்கள் தெருவுக்கு வந்திருக்கலாம். உங்க பிரச்சனை கோர்ட்ல இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கலாம், வெளியே இருக்கலாம், உங்க கடன் வெளியே எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். உங்க பிரச்சனை எல்லாம் வெளியே வந்து நீங்க என்ன பண்ணிருக்கலாம், வேதனையோட துக்கத்தோடு இருக்கலாம். அந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் அதையும் கர்த்தர் சரிப்படுத்தி மீண்டும் உங்களை சந்தோஷப்படுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். புரிதன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. 3வது, உங்க பிரச்சனை எல்லாம் முடிந்து அது மூடி அடக்க பண்ணி அது நாரி போயிருக்கலாம். முடிஞ்சதா? முடிஞ்சு. இனி அடக்க பண்ணி 4 நாள் ஆன பிறகு ஒருத்தர் உயிரோடு வருவான்ற நம்பிக்கை நமக்கு இருக்கா? நம்பிக்கை கிடையாது. அது போல உங்களுடைய பிரச்சனை, இனி லோனே கிடைக்காது, இனி நீங்க வீடே கட்ட முடியாது, இனி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காது, உங்களுக்கு சட்டமே இடம் இல்லை, எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது, இனி இதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, எல்லாம் மூடி போட்டாச்சு, எல்லாம் என்ன பண்ணிச்சு, கல் வச்சு அடைச்சாச்சு, இனி ஒண்ணு கிடைக்காதுன்ற நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா என் இயேசு சொல்ல, கல்லை புரட்டி போடுங்கள். இன்னைக்கு உங்க முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கல்லையும் என் இயேசு புரட்டி போடுவா. உங்களுக்காக கவர்மெண்ட் சட்டத்தையே மாத்துவார். பாருங்க, எல்லாம் ஆச்சரியப்படுவது. எப்படி திறந்துச்சு, எப்படி நான் வெளியே வந்தேன்? லாசரு போல கட்டப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம், வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கலாம், இந்த தொழிலை நான் செய்ய முடியாத நிலையில நீங்க இருக்கலாம், ஒரு பொருளாதாரத்துல மேல வர முடியாத கன்ஃபியூஸ்ல நீங்க இருக்கலாம். இயேசு முன்னாடி வருவார், பயப்படாதீங்க. கல்லை கர்த்தர் திறப்பா. நீங்க கட்டப்பட்ட நிலையில வெளியே வருவீங்க. ஏசு அங்க சொன்னார், கட்டளை அவிழ்த்து விடுங்கன்னாரு, அவிழ்த்து விட்டார். அடுத்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் இயேசுவோடு கூட பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. நாரி போய் நாட்சம் எடுத்து கல்லறைக்குள்ள இருந்த அந்த மனுஷன் நீங்க அடுத்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசுவோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். நீயும் இயேசுவோடு அமர்ந்து சாப்பிடுகிற நாளை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. இந்த வார்த்தை பிடித்து கொண்டு போங்க. வார்த்தை பிடித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இழந்து போன அத்தனையும் கர்த்தர் உயிர்ப்பித்து மீண்டு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினையாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கூடுமை எல்லா கூடுமை உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கரங்களை தட்டே. கூடுமே எல்லாம் உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென் ஆமென் ஆமென். கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம், ஆமென் ஆமென் ஆமென். பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா
நோய்கள் மறையுதையா. நம்புறவங்கெல்லாம் பெயரை கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே ஆமென். நம்புங்க. எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும். கடல் மீது நடந்தீர் ஐயா, கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கண்களை மூடி அப்பா என்னை விடுவிக்க உம்மாலே கூடும், என்னை ஆசீர்வதிக்க உம்மாலே கூடும். கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடங்கினீரே. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடங்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. ஆமென். சர்வ வல்லவரே. ஆமென். இன்னொரு அற்புதம் கர்த்தர் நமக்கு செய்வார், இன்னொரு அதிசய கர்த்தர் நமக்கு செய்வார். வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. Yes, Lord. ஆமென். சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே. ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். அடைத்திருக்கிற கர்ப்பத்திலே ஒரு கார் இல்லாதவர்களை இருக்கிற வண்ணமாக பார்க்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா. ஓ, பூட்டிய வீட்டிற்குள்ளே இயேசு சென்றார், இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்த்தோம். ஆமா, அது கதவு இருக்கு, சாவி இருக்கு, அது பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் தேவன் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவ்வளவு அற்புதம் செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர். ஓ, நீ இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான ஓ காரியங்களை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த தேவனை கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நினைச்சுக்கோங்க, இருக்க எல்லாம் என் வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றியும் சொல்லுங்க. என் வாழ்க்கை என்னென்ன பூட்டி கிடக்குதோப்பா, எது எது அடைப்பட்டு கிடக்குதோ எல்லாத்தையும் நீங்க திறக்க போறீங்க ஆண்டவரே. ஓ, தேங்க்யூ. வருமானம் இல்லையா, ட்ரையா இருக்கா, வறட்சி இருக்கா, ஓ ஜீசஸ், வறட்சி எல்லாம் செழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிக்க பண்ணுகிற தேவன். இதுவரை வறண்டு இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், அந்த இடத்துல கடு வெளி கழித்து மகிழ்ந்து அது பூரிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். Thank you Jesus. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வறட்சியா இருக்கும், லோனும் கட்ட முடியலப்பா, அதற்கேன ஏற்ற வருமானம் எனக்கு இல்லை ஆண்டவரே, நான் பிரயாசப்படுறேன், முயற்சி பண்றேன், எல்லாம் செய்யறேன், ஆனா எனக்கு அந்த வருமானம் இல்லையே என்று ஏங்கி இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட டோட்டலா சரணடைஞ்சிருங்க. அப்பா, இனி நான் அல்ல, நீங்க தான்ப்பா, நீரே போதும், நீரே எல்லாம் இயேசுவே. நாம பாடின பாடல் படி நீங்க தான்ப்பா, எனக்கு கொடுத்தது நீங்க தான், லோன் எடுக்க உதவி செய்தது நீங்க, எனக்கு அனுக்கிரகம் பண்ணினீங்க, அதிகாரிகள் அந்த நாட்களை தயவு கெடுக்க பண்ணினீங்க. அதை அடைக்கத்தக்க பலன் உங்ககிட்ட இருக்குப்பா, அதை அடைக்கத்தக்க வல்லமை உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட இல்ல, நான் தகுதி இல்ல, நான் ஆள் இல்லப்பா, எல்லாம் நீங்களே. உங்கள்கிட்ட நான் சரணடைஞ்சிடறேன் ஆண்டவரே, நான் டோட்டலி ஐ சரண்டர்னு சொல்லுங்க. கர்த்தர் அதை காரியங்களை எடுத்து செய்ய பண்ணுகிற தேவன். வீடு இல்லையா யாருக்கும், பெரிய பெரிய அதிகாரிகள் நமக்கு தடை பண்றாங்களா? இப்ப ஜெபித்தது போல அந்த ரம்யா பண்ணாரிக்கு வீட்டுக்குரிய வழியே இல்லை, ஒரு சின்ன குடிசையில வாழ்ற அந்த மகளுக்கு அற்புதங்களை செய்ய தேவனால் கூடும். மரகதத்தோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய தேவனால் கூடும். குடிகார கணவனை மாற்ற தேவனால் கூடும். இல்லாத கட்டி எல்லாம் எங்கெங்க கட்டிகள் இருக்கோ அதை கரைய பண்ண தேவனால் கூடும். ஜீசஸ். மருத்துவர்களால் முடியாது, நம்முடைய தேவன் பரம வைத்தியர், அவரால் கூடாது ஒன்றுமல்ல, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. விசுவாசிங்க, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இயேசுதான். அதற்காக தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, இதுக்கு முன்பாக எந்த ஒரு அற்புதத்தை அவர் பார்க்க
அவர் பார்த்திருக்கார் தன்னுடைய வாழ்க்கையில். ஆனா இது போல பைபிள் என்று படிக்கலாம் இல்லை. ஆனா நமக்கு தேவன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். இதை படித்தும் நாம விசுவாசிக்கிறதில்ல. ஆண்டோடு சொல்லுங்க, எனக்கு விசுவாசத்திலே நான் தேறினவனாய் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களேப்பா, நான் ஒரு விதவையினோட வாழ்க்கையிலே இழந்து போன மகனை நீர் கொண்டு வந்து நிறுத்தினீரே. அந்த மகள் அப்படிதான் அழுதாங்க, புலம்பனாங்க. விதை வைப்பேன், கணவன் இல்லை, ஒரே ஒரு மகள் தான் அவனுக்கு, ஒரே ஒரு மகன் தான், அவனும் மரித்து போனான். ஆனா அந்த இடத்தை தேடி இயேசு வந்தான். நீங்க இழந்து போயிட்டீங்களா? சொந்தத்தை இழந்துட்டீங்களா? அன்பை இழந்திருக்கீங்களா? எல்லாவற்றையும் இழந்து துறந்து இருக்கீங்களா? பணத்தை இழந்திருக்கீங்களா? பொருட்களை இழந்திருக்கீங்களா? இயேசு உங்க கிட்ட வர ஆவலா இருக்கிறார். இயேசு உங்கள் மத்தியில வர ஆவலா இருக்கிறார். அந்த பாடையில தெருவுல போகும்போது அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பது உண்மையினால் உங்களுடைய வாழ்க்கையில அதே செத்து போனதை ஜீவனோடு கொண்டு வர தேவனால் கூடும், தேவனால் கூடும், இயேசுவால் கூடும். Thank you Jesus. நீர் கண்ணீர் விட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அன்னாளை போல மனக்லேசம் உள்ள ஸ்திரீ யாரும் இல்லை, எல்லாராலும் நெருக்கப்பட்டிருக்க. அவ ஓடி போன ஒரு இடம் தேவாலயம். இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். இருதயத்தை ஊற்றினாள் தேவாலயத்திலே வந்து கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார், அந்த ஜெபத்தை கேட்டார். இனி அவள் நல்ல போஜனம் செய்து ஊழியக்கார வார்த்தையை கனப்படுத்தி அவள் முகம் அதுக்கு அடுத்தது துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, இனி இதுவரை நீங்க சஞ்சலப்பட்டீங்களா? இப்பொழுது இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஊற்றி விடுங்க. அப்பா, இதுதான்ப்பா என் பிரச்சனை, உங்ககிட்ட நான் ஊற்றிட்டேன், உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஓ, இதோ நான் இனி சந்தோஷமா இருக்கிறேன்னு போங்க. உன் விண்ணப்பத்தின்படியே உனக்காகும், உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. ஜபத்தை கேட்கிறவர், ஓ ஜெயபலமானவர், அவர் காது இருக்கு, கண் இருக்கு உங்களை பார்க்க, உங்கள் வார்த்தையை கேட்க. நீங்கள் விசுவாசிக்கிறதை செய்ய அவரால் முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ? வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்காரோ அதை செய்ய திராணி உள்ளவர் இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே. அதை முழுமையா நம்புங்க. உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்காரா? உன் வாழ்க்கையில திருமணம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லியிருக்காரா? ஓ, எல்லாம் உன் பிசினஸை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரா? நீ இன்னும் வேற தொழில் செய்வேன்னு சொல்லியிருக்காரா? ஓ தேங்க்யூ. உன் வருமானம் பெருகும் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் மகா திரளாய் பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஓ, அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கோணலானவர்களை செவையாக்குகிற கர்த்தர், கரடு முரடானவர்களை சமமாக்குகிற கர்த்தர். உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. நீங்க என்னெல்லாம் தேவனுக்காக செய்திருக்கீங்களோ அதற்கெல்லாம் பலன் உண்டு. உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் தர தேவனால் கூடும், தேவனால் கூடும். அந்த அவருடைய ஐஸ்வர்யம் உன்னை ஆண்டு கொள்ளும், அவருடைய கனம் உன்னை ஆண்டு கொள்ளும், அவருடைய மகிமையால் நீ நிரப்பப்படுவாய். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள இருக்கா? ஓ, அல்லது தெருவுக்கு வந்துருச்சா? அல்லது ஊர் நாரி கிடக்குதா? எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஓ, தேவன் ஒருவர் உண்டு. உன்னை ஆறுதல் படுத்த, உன்னை தேய்ச்ச, உன்னை உயிர்ப்பிக்க, உன்னை மீண்டும் எழுப்பி கட்ட கர்த்தர் ஒருவர் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம். அவரை மாத்திரம் பற்றிக்கொள்ள, அவரில் டோட்டல் அவருடைய பாதத்துல வந்து விழுந்து கிடக்கு. அவருடைய பாதம் தான் தஞ்சம், அவருடைய பாதம் தான் நமக்கு ஆறுதல், அவருடைய பாதம் தான் நமக்கு எல்லாமே. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமல்ல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.
10 ஆண்டுகளாக எனக்கு குழந்தை இல்லாமல் இதே இடங்கள்ல ஊழியத்தை நிறைவாய் செய்து வந்த எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை எனக்கு கொடுத்தது உண்மையானால், இந்த நாளிலே அடைப்பட்ட ஒன்றுமே இல்லை என்று சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வது உண்மை. உண்மை. உங்கள் கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது, உங்க காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவர், நன்றி. சாரோளுடைய வாழ்க்கையிலே செய்தாள். அவள் நகைத்தாள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவள் கிழவையாய் இருக்கிறதுனால நான் பிள்ளை பெறுவது எப்படி என்று நகைத்தாள். அவர் சொல்ற, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் நகைப்பார்கள் என்று சொல்லி ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஈசாக்கு என்றால் நகைப்பு அல்லது சிரிப்புன்னு அர்த்தம். அவ எதை செய்தாலும், எது அவளுடைய பலவீனமா இருந்ததோ அதே பெயராக முடிசூட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி செலுத்துறோம் அப்பா. நீங்க இன்னைக்கு துக்கமா இருக்கீங்களா? இது எப்படி முடியும், இயேசுவால முடியுமா, இது முடியவே முடியாதுன்னு துக்கமா இருக்கீங்களா? அதே தேவனால் செய்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்த முடியும். தெய்வம் நான் தான் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். Thank you Jesus. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்க பலவீனத்தையே நீங்க பலனாய் மாற்றுகிறீங்க. நாங்க எதெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறோமோ அதை உங்க கையில டோட்டலா கொடுத்த போது எங்களை நீர் பலமாய் மாற்றுகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் நீர் எங்களோடு பேசினி, நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் வாசித்த வசனத்தை நாங்கள் 100 மடங்கு விசுவாசிக்கிறோம் அப்பா. 100 மடங்கு விசுவாசிக்கிறோம் ஐயா. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. அற்புதங்களை அவர்கள் காண பண்ணுவீராக. கண்கள் காணட்டும் அப்பா. அவங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ராஜா. போதும்ப்பா, அவர்கள் பட்ட சோகங்கள், கவலைகள், துக்கங்கள், துன்பங்கள், வேதனைகள் போதும் ஆண்டவரே. அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த காலை வேளையில வைப்பீராக. அதற்கு ஒரு முடிவை இப்பொழுதே வைப்பீராக. ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீராக ராஜா. ஓ, அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை காணட்டும். உங்களுடைய பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஓ, எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. அவர்கள் படிப்பிற்கேற்ற வேலையை கர்த்தர் நீர் தருவீராக ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, வருமானத்தை கர்த்தர் நீர் பெருக பண்ணுவீராக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை பெருகி உம்முடைய பிள்ளைகள் செழித்திருக்கிறதை கண்கள் காணட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா, நன்றி செலுத்துறோம் அப்பா. பலவீனமாய் வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. பரிகாரியான கர்த்தர் நீர் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல வியாதிகள் இருக்கோ அந்த இடத்துல உங்களுடைய கரம் தொடட்டும், உங்க கண்கள் பார்க்கட்டும். நீங்க பார்த்த அற்புதம், நீங்க தொட்ட அற்புதம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க சொன்ன அற்புதம்ப்பா. உங்க வாழ்க்கையில அற்புதம். நீங்களே அற்புதம்ப்பா. நீங்கள் அதிசயர் ஆண்டவரே. ஓ, நீங்கள் அற்புதங்களை செய்வது மாத்திரமல்ல, நீர் நீர் அற்புதர் அப்பா. அந்த அற்புதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் சுமக்கிறோம் அப்பா. நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம். உங்க வார்த்தையை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் நன்றி. எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல இடைஞ்சல்கள் இருக்கிறதோ, உங்களுடைய பிள்ளைகள் வாழக்கூடாதபடி, சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி என்னென்ன தடைகள் உண்டோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த நுகங்கள் இப்பொழுதே முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நுகங்கள் முடிக்கப்படுவதாக. முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும். ஸ்டோன் கரைந்து போகட்டும். தண்ணீரை நீர் ஆண்டவரே திராட்சை ரசமாய் மாற்றினீரே, ருசியுள்ளதாய் மாற்றினீரே. அதே போல அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே மாற்றப்பட்ட தண்ணீரினாலே ஒரு அற்புத சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பு இப்பொழுது பிள்ளைகளுக்குள்ளாய் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, பூரண சுகமடைந்து எல்லா உறுப்புகளையும் புதியதாய் மாற்ற உம்மாலே கூடும் ஆண்டவரே. புதிய உறுப்புகளை கர்த்தர் நீர் உண்டு பண்ணி தருவீராக.
பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் என்று சொன்ன வார்த்தையின்படி பழுதாய் இருக்கிற உறுப்புகள் புதிதாக்கப்படட்டும். பழுதானது ஆண்டவர் அதை சரி செய்கிறவர் அல்ல, நீர் புதிதாகவே உருவாக்குகிறவர். உங்க வார்த்தை உருவாக்குகிறதப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இந்த ஒரு பூலோகத்துல ஆண்டவரே நிம்மதியாக சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நோய் நொடி ஒன்றுமில்லாமல் வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக. உன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா. என் காயங்களால் ஆற்றுவேன் என்று சொன்னீரே. பிள்ளைகளுடைய காயங்களை எல்லாம் கட்டி தழும்புகளால் சுகப்படுத்த வேண்டுமா செபிக்கிறாங்க தாவே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க, எங்க துக்கங்களை எல்லாம் நீங்க சுமந்து கொண்டீங்க. நாங்க சுமக்க தேவையில்லை, உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் ஆரோக்கியம் பெற்றோம். உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் நிமிர்ந்து எழுந்து ஜீவனோடு வாழ்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற வாரம் முழுவதும் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. இந்த வாரம் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தொழிலை குறித்து, குடும்பத்தை குறித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ ஆலோசனை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்கள் கட்ட நீர் பயன்படுத்துவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல தருகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென்.